ஃபைனலாக ஆதியா குட்டிக்கு பல்லு முளைச்சிருச்சு. சரி கொலக்கட்டை பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டலாம் அப்படின்ட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் சீக்கிரமாகவே குக்கிங் வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கிறதுக்கும் கொலக்கட்டைக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியலை. ஆனால் எல்லாருமே பல்லு போட்டுச்சுன்னா அந்த கொலக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. பாப்பாவுக்குமே நான் இதே மாதிரி பண்ணி சாமி கும்பிட்டேன். அதனால் தம்பிக்கும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்கு குழந்தைக்கு பல்லு முளைச்சா கொலக்கட்டை பண்ணுறாங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் சில பேர் இதுக்கு இந்த ஷேப்பில் தான் கொலக்கட்டை பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணால் வேலையும் கம்மி, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஆதியா குட்டியுமே தூங்கிட்டு இருந்தான். சரி அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு கடகடன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி முடிக்க தம்பியுமே எந்திரிச்சிட்டான். அப்படியே தம்பியை குளிக்க வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு அப்படியே நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் சாமி கும்பிட்டலாம் அப்படின்ட்டு. பாப்பாவும் கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அப்படியே பாப்பாவையும் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு அப்படியே நானும் பாப்பா தம்பி 3 பேரும் சூப்பராக சாமி கும்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.